அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனா வந்து டேபிள் டாப் ஆசனா. அதில் வந்து சில வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால் தண்டாசனா. முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ கால்களை வந்து நல்லா இப்படி மடக்கி வச்சுக்க போகிறோம். ரொம்ப வந்து உள்ளே இப்படி தள்ளி மடக்காமல் ஓரளவுக்கு இப்படி வச்சிடலாம். ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்கணும். விரல்கள் வந்து பின்னோக்கி வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்க போகிறோம். மேல் நோக்கி தூக்கும் போது நம்மளோட இந்த பகுதி மேல் பகுதி உடம்பு கால் எல்லாமே வந்து ஒரே லைனில் வந்து இருக்கணும். இப்போ எப்படி வந்து இந்த டைனிங் டேபிளில் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து தான் நம்ம பண்ண போகிறோம். கைகள் ரெண்டு இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு இடுப்பு பகுதியை வந்து நல்லா அப்படி தூக்கி அப்படியே வந்து தலையை வந்து பின்னோக்கி வைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும்போது பொறுமையாக வந்து தலையை எடுத்துட்டு இடுப்பை வந்து கீழே வச்சிரும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே வந்து அடுத்த சில வேறுபாடுகள் வந்து பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இது மேலே இடுப்பு வந்து நல்லா மேலே தூக்கிட்டு அதில் வந்து ஒரு 2-3 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அது அப்புறம் அதே மாதிரி இடுப்பை வந்து கீழே வைக்க போகிறோம். இதை வந்து தொடர்ந்து வந்து அப்படியே டைனமிக்காக வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க போகிறோம். இதுலேயே வந்து நம்ம மூச்சோட சேர்த்து பண்ணலாம். மேலே தூக்கும் போது நல்லா மூச்சை இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை வந்து விட்டுறலாம். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 இல்ல 6 முறை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 6 முறை இந்த மாதிரி செட்டாக வந்து நம்ம நிறைய டைம் வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் முழுக்க வந்து நல்லா தளர்வாயிடும். இப்போ இதுலேயே வந்து இன்னும் அடுத்த ஒரு வேறுபாடு மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த அடுத்தது பேலன்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கால்களுக்கு வந்து தள்ளி வச்சுருவோம். கைகள் வந்து இப்படி வைக்கிறோம். இந்த கை பொசிஷன் மட்டும் இப்படி ரொம்ப இப்படி கிட்ட வைக்காமல் கொஞ்சமாக இப்படி தள்ளி வைக்கணும். அந்த அலைன்மெண்ட் தான் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். பார்த்துட்டோம்னா அந்த போஸ்டர் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே அதே மாதிரி வந்து நல்லா இப்படி இடுப்பு நல்லா இப்படி தூக்கிட்டு ஒரு காலை மட்டும் நல்லா இது மேலே இப்படி வச்சுட்டு தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தோம்னா நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம், இடது பக்கம் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதே தான் வந்து நமக்கு மாற்று ஆசனங்களாக இருக்கும். வேணும்னா வந்து நம்ம வந்து பாலாசனால இருக்கிறதுனால வந்து இருக்கலாம்.
இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். நம்ம கைகள் நம்ம இப்படி பின்னோக்கி இப்படி கீழே வச்சு நம்ம கை வந்து நல்லா பாம்ஸ் நல்லா கீழே அழுத்துறதுனால இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கை வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆர்ம் ஃபேட்டிங் இருக்குது அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆசனா பண்ணும் போதுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி மேல் நோக்கி இப்படி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதிகளும் சரி முதுகுத்தண்டு கால் எல்லாருக்குமே வந்து நல்லா வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.